வணக்கம், இது தமிழ் வாசனை. நான் உங்கள் தோழி மதி. இந்த கலர் பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஆல்ரெடி இந்த கலரில் வந்து குட்டீஸ்க்கு வந்து ஸ்கர்ட் தைச்சி வச்சுருந்தோம். எப்படி எலாஸ்டிக் போட்டு தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்கர்ட்டுக்கு மேட்சாக இப்போ நம்ம வந்து டாப் தைக்க போகிறோம். ஈஸியான மெத்தட் தான். அந்த அளவுக்கு மெஷர்மெண்ட்டும் இருக்காது. பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இப்போ இந்த டைமில் வந்து வீட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக மிஷின்லாம் இருந்துச்சுன்னா இதை மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கும் போட்டு நம்ம அழகு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலில் நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட தமிழ் வாசனை சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈஸியான மெத்தடில் நிறைய விஷயங்களை நல்ல விஷயங்களை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுடிதார் டாப்லாம் நம்ம வந்து இப்படி தானே போடுவோம். அதாவது இப்படி குறுக்கால மடித்து இப்படி போடுவோம் இல்லையா? உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கு அப்புறம் வந்து சுடிதார் டாப் ஸ்டிச்சிங்கும் வந்து கட்டிங் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் பாருங்கள். அதில் ஃபோல்ட் பண்ணுறது எப்படின்ட்டு போட்டிருப்பேன். அதை பார்த்துக்குங்க. அது பிரகாரம் நம்ம மடிச்சுக்கலாம். ஒன்றுமே இல்லை, இப்படி மடிச்சுக்கணும், அவ்வளோதான். எல்லா துணியுமே நம்ம வந்து இப்படி தான் மடிப்போம். அதாவது இந்த மாதிரி 2 சைடாக வர மாதிரி இருக்கிறது வந்து இப்படி இப்படி எடுத்தோன்னா இப்படி வரணும். அது வந்து நமக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரணும். இப்படி 4 பீஸும் தனித்தனியாக வர சைடு வந்து ரைட் ஹேண்ட் சைடு வரணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ பாப்பாவோட ஹைட் பார்த்தீங்கன்னா வந்து ஹைட் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். நான் வந்து பாப்பாவோட ஹைட் வந்து 13 இருந்துச்சு. அந்த ஹைட்க்கு வந்து இருக்குது. ஆனால் வந்து இப்போ ஷோல்டர் ஜாயின் நம்ம பண்ணணும் இல்லையா? ஷோல்டருக்கு வந்து ஒரு 1 இன்ச்சும் இங்கே கீழே வந்து நம்ம மடித்து தைப்போம். அதுக்கு ஒரு 1 இன்ச்சும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சுக்கு வருது. நம்ம இந்த 15 இன்ச்சை ஹைட் வந்து எடுத்துக்கலாம். அதாவது ஷோல்டருக்கு பாப்பாவோட ஹைட்டில் இருந்து ஷோல்டருக்கு 1 இன்ச்சு மேலேயும் கீழே மடிக்கிறதுக்கு 1 இன்ச்சும் எடுத்துக்கலாம். இப்போ நான் மடித்தது வந்து ஒரு 15 இருக்குது. சரி, அதை நான் அப்படியே ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே நம்ம பார்க்க வேணாம். இப்போ உங்கள் வீட்டில் இருக்க பாப்பாவோடது ஏதாவது ஃப்ராக்கு இல்லாட்டி பட்டு பாவாடை சட்டை இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அந்த அளவை நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது வந்து பாப்பாவோட ஃப்ராக்கு. இதில் தான் நான் வந்து இந்த ஸ்கர்ட்டு கூட ரெடி பண்ணியிருந்தேன், ஃப்ராக்கும் ரெடி பண்ணியிருந்தேன். அதே வச்சு தான் இப்போ நான் வந்து நம்ம மேல் பாட்டம் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ராக் நம்ம தைக்கிறோம் அப்படின்னா ஸ்கர்ட்டு மெத்தடும் இதை மாதிரி டாப் மெத்தடும் போட்டோன்னா ஒரு ஃப்ராக். அவ்வளோதான். ஃப்ராக் கூட வந்து ஈஸியான மெத்தடில் நான் போட்டிருப்பேன். அதையும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ வந்து இந்த ஷோல்டர் அளவு வந்து 1 இன்ச்சு நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். நோட் பண்ணியாச்சு. பிகினர்ஸ்க்கு வந்து புரியணும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு 1 இன்ச்சு நான் நோட் பண்ணதில் இருந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ஃப்ராக்கில் வந்து பேக் சைடு ஹூக்லாம் எதுவும் கிடையாது. இதே மாதிரி மாடலில் தான் இருக்குது. இப்போ பிகினர்ஸ்க்கு புரியணுன்றதுக்காக வந்து இப்போ லைன் போட்டாச்சு அந்த 1 இன்ச்சு ஷோல்டருக்கு. இப்போ இதை வந்து கரெக்டாக ஈக்குவலாக மடிச்சுக்குவோம். டைட்டாக இருந்தால் கூட பாப்பாவுக்கு வந்து டைட்டாக இருந்தாலும் எவ்வளோ லூஸ் வேணும் நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். எந்த ஒரு மெஷர்மெண்ட்டுமே வேண்டாம். சும்மா ஈஸியாக அப்படி வச்சு கட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான். கட் பண்ணிட்டோனாலே ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நான் இதை அப்படியே வச்சுருக்கேன். 13 இன்ச்சு தான் வந்து பாப்பாவோட ஹைட் சைஸு. ஆனால் இது வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா? இது வரைக்கும் தான் இருக்குது. நமக்கு வந்து பரவாயில்ல, இவ்வளோ தூரத்துக்கு நம்ம லென்த்து எடுத்துக்கலாம். எவ்வளோ ஹைட் வேணுமோ எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் விஷயம். அதை புரிஞ்சுக்கிட்டா நமக்கு போதும். இப்போ இங்கே பாருங்கள், நெக்கோட அளவு கரெக்டான அளவு எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் மேலே நம்ம நார்மலாக வைப்போம்ல அந்த மாதிரி மார்க்கு. அதே போல் ஷோல்டரோட அளவு பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான், கொஞ்சம் நம்ம எடுத்தாச்சு. அதே போல் பாடி சைஸ்க்கு வந்து நம்ம அந்த அகலத்துக்கும் மார்க் பண்ணிக்கிறோம், என்ன அளவுக்கு வேணும்னு சொல்லிட்டு. டைட்டாக இருந்தாலும் லூஸாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் அகலமாகவே எடுத்துக்கலாம், ஏன்னா இது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். அதனால நான் இப்படி எடுத்துக்கிறேன். இப்போ கரெக்டாக வேணும்னா நம்ம இப்படி எடுத்துக்கலாம், லூஸ் வேணும்னா கொஞ்சம் தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் விஷயம். பாப்பாவுக்கு வந்து இந்த ஹார்ம் ஹோல்லாம் அதெல்லாம் பார்க்கணுமா, இதை பார்க்கணுமா அப்படின்லாம் இருந்தால் குழந்தைங்களுக்குலாம் அந்த மெஷர்மெண்ட்டு தேவை கிடையாது. ஜஸ்ட் வந்து நீங்கள் இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் போட்டுக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதுதான் வருது பாருங்கள், அந்த அளவே நமக்கு வந்து கரெக்டாக கொடுக்குது பாருங்கள்.
அதே அளவு கொடுக்குதா, அதே அளவில் நம்ம மார்க் பண்ணிடுறோம். இந்த எப்படி இருக்கோ அப்படியே மார்க் பண்ணணும், அவ்வளோதான் விஷயம். எதையோ மார்க் பண்ணியாச்சு. இது வந்து நமக்கு வந்து இந்த சைஸ் மார்க் பண்ண வேண்டாம், ஏன்னா ஹைட் வந்து நமக்கு வந்து அதிகமாகவே நம்ம எடுத்திருக்கோம், இந்த அளவுக்கு எடுத்திருக்கோம், அதனால் மார்க் பண்ண வேண்டாம். இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நெக் பேட்டர்ன் தான். நெக் பேட்டர்ன் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து மார்க் பண்ணின இடத்துல இருந்து கொஞ்சம் இன்ச்சஸ் வந்து நம்ம எடுத்து இதை மாதிரி ரவுண்ட் ஷேப்க்கு கொடுத்துட்றோம். என்ன மாடல் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். அடுத்து ஷோல்டர் அளவு எடுத்தோம் இல்லையா, ஷோல்டர் அளவு வச்சு நம்ம மார்க் பண்ணோம். இது வந்து கரெக்டான அளவு. இது நம்ம வந்து கொஞ்சம் மேலே எடுத்திருக்கோம். மேலே இருந்து தான் நம்ம வந்து இந்த அளவுக்கு நம்ம ரவுண்ட் ஷேப்க்கு கொண்டு வரணும். சும்மா கொஞ்சம் கொஞ்சம் டோட் வச்சுட்டே போனோம்னா நமக்கு ஈக்குவல் வந்துடும். இல்லை அந்த ட்ரெஸ் வச்சு அப்படியே போட்டுக்கலாம். பட்டு பாவாடை சட்டை இருந்தாலும் இதே மெத்தடில் நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? இது வந்து தைக்கிற அளவு. கொஞ்சம் டைட் இருந்துச்சு, லூஸ் வேணும் அப்படின்னா கொஞ்சம் தள்ளியும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துல இருந்தோ எப்பவுமே ஒரு 1.5 இன்ச்சுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 1.5 இன்ச்சுக்கு. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு 2 இன்ச் கூட நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்க துணியை வந்து நம்ம அப்புறமா மடிச்சிக்கலாம். அதனால் ஒரு 2 இன்ச்சஸ் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. 1.5 இல்லாட்டி ஒரு 2 இன்ச் எடுத்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் அளவு சேஞ்ச் பண்ணணும் பிகினர்ஸ் அப்படின்னு இருந்தீங்கன்னா கரெக்டான அளவில் இருந்தோ மேலே ஒரு 1.5 இன்ச் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம், அவ்வளோதான். அடுத்து இந்த வளைவு ஷேப் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா மேலே 2 எடுத்திருந்தீங்கன்னா 2 இன்ச்சு எடுத்திருந்தீங்கன்னா இங்கே வந்து 1.5 எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் வந்து இந்த வளைவு ஷேப்பில் கம்மி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது. இது வந்து நம்ம எண்டு வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போ பிகினர்ஸ்க்கு வந்து இந்த அளவு எனக்கு இன்னும் புரியலை அப்படின்னு இருந்தீங்கன்னா, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா பாப்பாவோட ட்ரெஸ்ஸோட அகலம் இருக்கு இல்லையா, அகலத்தில் இருந்து கரெக்டான அளவில் இருந்து 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஃபுல் சைஸுமே ஹைட் பார்த்துக்குங்க, பாப்பாவோட ஹைட் பார்த்துட்டு ஃபுல் இன்ச்சு அப்படியே எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் நமக்கு வந்து துணி மெஷர்மெண்ட்டு. அதாவது இப்போ 13 இன்ச்சு பாப்பாவுக்கு நான் ஹைட் எடுத்திருக்கேன்னா 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்து 1 இன்ச்சு ஷோல்டருக்கும் 1 இன்ச்சு கீழே மடிப்புக்கும் எடுத்துக்கிறோம். அடுத்து கரெக்டான இந்த அகலத்திலேருந்து ஒரு 2 இன்ச்சு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான் விஷயம். இங்கே வந்து வளைவு மார்க் வருது. அப்போ இங்கே 2 எடுத்தோம்னா இந்த வளைவு மார்க்லேருந்து நம்ம 1 எடுத்துக்கலாம். எனக்கு வளைவுலாம் வரலை, பிளெயினாக இருக்குது பாப்பாவோட ட்ரெஸ்ஸில் பட்டுப்பாவோட சட்டையில் அப்படின்னு இருந்தீங்கன்னா, எனக்கு குட்டி குட்டி பாப்பாக்கெலாம் அப்படி தான் இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாகவே கட் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணும்போது நம்ம பாப்பாவோட உடம்போட அகலத்துக்கு சுற்றளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். சரிங்களா? கட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. மெஷர்மெண்ட்டு அது இதுன்னு போட்டு டைலரிங் கிளாஸையே வெறுக்கிற லெவலுக்கு வந்துடாதீங்க. பிகினர்ஸ் ரொம்ப ஈஸியானது. இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணுறேன். இது வந்து ஹைட்டு, சரிங்களா? அப்போ துணி வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால் ஹைட் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இவ்வளோ சைஸ் இருக்குது. கை வேணும்னாலும் கட் பண்ணிக்கலாம். கை வந்து ப்ளவுஸுக்கு சுடிதாருக்கெலாம் கட் பண்ணுற மாதிரியே தான் கட் பண்ணணும், வேறு ஒரு மெத்தடுமே கிடையாது. சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் அதே தான். ஆனால் நம்ம இது வந்து அந்த கவரை தட்டு எடுப்போம்ல, குட்டீஸில் வந்து நம்ம அப்போல்லாம் எடுக்கவே வேண்டாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கவே கூடாது. அடுத்து நம்ம இதையும் கட் பண்ணலாம். இதுதான் வந்து ஷோல்டரு. ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம 1 இன்ச் வந்து விட்டு லைன் மார்க் போட்டுட்டோம். இப்போ கை கூட பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு வந்து வரும். ஆனால் வந்து இது நம்ம கட் பண்ணணும், அதனால இந்த துணியில் தான் நமக்கு பத்தும், இந்த துணி பத்தாது. சரிங்களா? ஸ்லீவ் வேணாலும் போட்டுக்கலாம். மார்க் பண்ணிக்கோங்க, கரெக்டான அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி மார்க் பண்ணியாச்சு. அடுத்து ஷோல்டர் வந்து அப்படியே போட்டும் பண்ணிக்கலாம், இல்லாட்டி தனியாக கட் பண்ணிட்டும் நம்ம பண்ணிக்கலாம். நெக்கு கட் பண்ணிடுறேன். நெக் மாடல் நம்ம என்ன வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இதுதான் ஷோல்டருக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம அங்கங்கே லைன் போடுறதுனால கரெக்டாக இருக்கும் ஸ்டிச் பண்ணும் போது. சரி, இதை பிகினர்ஸ்க்காக நான் இதையும் கட் பண்ணிடுறேன். அப்புறம் இது என்னடா இப்படியே வச்சுருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க.
ஷோல்டரையும் கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இங்கே தையல் போடுவோமா, வந்துருச்சு. இது வந்து நெக்கு, இது வந்து கையோட சைடு. இப்போ பாருங்கள் 2 சைடு நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. இவ்வளோ தாங்க கட் பண்ணுற மெத்தடை. மெஷர்மெண்ட்டு அது இது நமக்கு எதுவுமே தேவையே கிடையாது. ஒரு சின்ன ஃப்ராக் இருந்தாலும் நம்ம அந்த ஃப்ராக்கோட மேல் பார்ட் மட்டும் வச்சு இதை மாதிரி நம்ம அளந்துக்கலாம். பாப்பாவோட ஹைட் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. சுற்றளவு வந்து உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இவ்வளோதான் விஷயம். நம்ம இங்கே வளைவு போட்டிருக்கோம்ல, அந்த வளைவு வந்து இப்போ கட் பண்ணும் போது பண்ண வேண்டாம், ஸ்டிச் பண்ணும் போது நம்ம பார்த்துக்கலாம். கட் பண்ணுறது இவ்வளோ தான். ஹைட்டும் பாப்பாவோட சுற்றளவும் நமக்கு எந்த ட்ரெஸ்லேருந்து கிடைச்சாலும் போதும். அதை அப்படியே போட்டு நம்ம அந்த ஹைட்டுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம லென்த்துக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, 2 வந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்த போட்டில் இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வந்து உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். யாருக்காவது டெய்லரிங் விஷயம் ஈஸியாக கற்றுக்கணும் அப்படின்னு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். ஏதாவது இதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம தமிழ் வாசனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சிறந்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.